ஹேர் மீட்ஸ் டுடே பார்க்க போகிறது டேங் எஃப்எஃப் சீட்டர் ஹஸ்பண்ட் அப்சஷன் ஃபைனல் பார்ட். வாயின் இப்போ பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க தன்னோட பெட்ரூமில். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை வாயினுக்கு. வாயின் டேங்க உண்மையிலேயே இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது டேங் இப்போ மாயா கூட ஒரு ஹாட்டான செக்ஷனில் இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸையும் ஒரு வீடியோவையும் பார்த்ததும் பதட்டமாகுது வாயினுக்கு. வாயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரொம்ப பதட்டத்தோடு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. வாயினுக்கு அப்படியே மயக்கம் வருது. அப்படியே பெட்டில் சாஞ்சு படுத்துட்டாங்க. டேங் தன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 11 போல் தான் இப்போ ரூம்குள்ளே வர்றாங்க. வாயின் மயக்கமாக இருக்கிறத தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு டேங் அப்படியே தன்னோட கோட் சூட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு வாயின்கிட்ட அப்படியே வந்து வாயினோட ஹேரை கோதி கொடுக்குறாங்க. வாயின் பேபி, வைனா அப்படின்னு சொல்லி வாயினோட சீக்ஸை அப்படியே டச் பண்ணி தட்டி எழுப்புறாங்க. வாயின் மெதுவாக தன்னோட ஐஸை அட்ஜஸ்ட் பண்ணி முழிக்க பார்க்குறாங்க. ஆனால் முழிக்கவே முடியல. டேங் வாயின் வந்து முழிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாயின் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. வாயின் இவ்வளோ நேரம் மயக்கத்தில் தான் இந்த ஹாட் செக்ஷனை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களா? இப்போ வாயினுக்கு ஓரளவு நல்லாவே கான்ஷியஸ் வந்துடுச்சு. டேங்க பிடிச்சி அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க. டேங்க அப்படியே போய் சைடில் விழுந்துட்டாங்க. அப்பா வாயின், என்னடி இது? அப்பா ஹிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே எழுந்து உட்காந்து, எதுக்கு வாயின் என்னை தள்ளிவிட்டா? இவ்வளோ நேரம் ஹாப்பியாக தானே இருந்த, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு அதட்டுறாங்க. வாயின் ஒரு பிளாங்கெட் எடுத்து தன்னை கவர் பண்ணிக்கிட்டே, அசிங்க பிடிச்ச கெம்தையாங், வெக்கமாகவே இருக்காது அவங்களுக்கு? நான் மயக்கத்தில் இருந்தேன். முட்டாள் முட்டாள், உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. உங்ககிட்ட பேசணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பண்ண வேலைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. மயக்கமான பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடப்பீங்களா? உங்களை மாதிரி ஒரு உமனைசரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெல்ல எழுந்து உட்காடுறாங்க. வாயின் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. ஸோ ஸ்டொமக்கெலாம் லைட்டாக பெயின் ஆகுது. டேங் அப்படியே வாயினையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்படியே எழுந்து நின்று ஒரு டவல் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே, ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? மூட் ஸ்விங்கா? இங்கே பாரு, கோபம் வருது எனக்கு, இப்படியெல்லாம் பேசாத. என்ன பிரச்சனை உனக்கு? ஹாப்பியாக தானே இருந்தேன் கூட. இன்றைக்கி என்ன பிரச்சனை உனக்கு? ஆஃப்டர்நூன் போல் அந்த ஜூனும் காயும் வந்து வம்பிழுத்தானுங்களே, அதை வச்சு எதுவும் நீ சண்டை போட பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு சண்டை போடுறேன்? அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணவே இல்லை. ஆனால் நீங்கள் கேடுகட்ட விஷயத்தெல்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க. எனக்கு இப்போ தானே அது தெரியுது. நீங்கள் மற்ற பொண்ணுங்களை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிவிங்க, கிஸ் பண்ணுவீங்க, ஹக் பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு, பல்ல கடிச்சிக்கிட்டு போனால் போகிறது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு நான் உங்கள் கூட இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு உமனைசருங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளுக்கு நான் பேபி பர்த் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சா எனக்கு அருவருப்பாக இருக்குது. அவங்க கூட இதுக்கப்புறம் நான் ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும்னு என் கனவில் கூட நினைக்க மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை நானே எனக்கு அப்ளை பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒயான், இங்கே பாரு, என் லைஃபே நீ தானு ஒரு நினப்புக்கு இப்போ நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீ பேசுகிறது எனக்கு பிடிக்கல. நான் உண்மையில் கோபமாக இருக்கும்போது இப்படியெல்லாம் நீ பேசியிருந்தா கூட எனக்கு பெயினாக இருந்திருக்காது, தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன். ஆனால் என் உயிரையே உன் மேலே இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு பெயின் ஆகுது. என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இந்த மாதிரி ஹார்ஷபிளாக என்கிட்ட பேசிகிட்ருக்க அப்படின்னு அதட்டுறாங்க டேங். சி, உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆள்கிட்ட பேசுகிறதையே நான் அருவருப்பான்னு நினைக்கிறேன். மாயா இருக்காளே, அவள் 4 month கன்சீவ். அவளை டச் பண்ணிவிட்டு என்னையை வந்து டச் பண்ண அவங்களுக்கு அசிங்கமாக இல்லை? உங்களை டச் பண்ண அவள் விட்டுருக்கா அப்படின்னா அவங்க மேலே எந்தளவு அன்பாக இருந்திருக்கணும். மேரேஜே ஆகலை, மேரேஜ் பண்ணி என்னையை வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை டச் பண்ணியிருக்கீங்க. அவளை டச் பண்ணிவிட்டு எதுக்காக என்கிட்ட வந்தீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. வாயின் திக்குன்னு இருக்குது டேங்க்கு. என்ன பேசுகிற நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வாயின் அப்படியே மெதுவாக எழுந்து நின்று, அப்பா வலிக்குது ஸ்டொமக்க,
என்னை கத்த விடாதீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னை ஏமாத்துறதுக்காக என்கிட்ட வந்து லவி டவியாக இருந்துக்கிட்டு அந்த மாயாவை மம்மியாக்கியிருக்கீங்க. அசிங்கம் பிடிச்சிட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சைடில் போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி ஒரு சாரீ எடுத்து வியர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க வைன். அவங்க அப்படியே நின்று வைனை குறுக்குன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, இருடி இந்த பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஹிப்பில் டவல் தான் வியர் பண்ணியிருக்காங்க டியாங். அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு எகெயின் ரூம்குள்ளே வந்து ஒரு நைட் வேர் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே வேகமாக ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வைன் அதுக்குள்ளே ஒரு எல்லோ கலர் சாரீ எடுத்து வியர் பண்ணிவிட்டு தன்னோட ஹேரெல்லாம் வேகமாக கோம் பண்ணி சைடில் இருந்து ட்ராலி எடுத்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. மினியோட மம்மி குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வைனுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. டியாங்கிட்ட இருக்க பிடிக்கலை. எங்கே அதர் ஹேண்ட் டியாங் தன்னோட ரூமை விட்டு வெளியில் வந்து மாயாவோட ரூம் டோரை வேகமாக தட்டுறாங்க. ஏய் மாயா, ஏய் மென்டல் மாயா, கதவை தராடி அப்படின்னு கத்துறாங்க. டியாங் கொடுத்த ஷவுட்டில் டியாங்கோட மம்மியே எழுந்திரிச்சிட்டாங்க. மாயா ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் டியாங் மம்மி ரூம். டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு, டியாங்கா எதுக்குடா இப்படி தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டோரை நாக் பண்ணுறாங்க. அந்த டைமில் மாயா ரொம்ப கோஷியாக எழுந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு, மிஸ்டர் கிம் என்ன பிரச்சனை? நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹேரை பிடிச்சி வேகமாக இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க தன்னோட ரூமுக்கு மாயாவை. மாயாவுக்கு ஒன்றுமே புரியலை. வலிக்குது, விட்டுங்க என் ஹேரை விடுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு வர்றாங்க மாயா. அப்படியே இழுத்துட்டு வந்து ரூம்குள்ளே ஏற்றி விட்டுட்டாங்க மாயாவை டயாங். வைன் அப்போ ட்ராலி எடுத்துகிட்டு ரூம்கிட்ட அந்த டோர்கிட்ட தான் வந்திருப்பாங்களா. வைன் மேலே போய் மோதிட்டாங்க. அப்படியே வைன் உட்காந்துட்டாங்க கீழே. நல்லா அடி வைனுக்கு. அம்மா அம்மா என் ஹிப்பு. மிஸ்டர் கிம் என்ன பிரச்சனை? ஐயோ இவ்வளோ எதுக்கு என் மேலே தள்ளி விட்டீங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். பதறி போயிட்டாங்க டயாங். இல்லை பேபி இல்லை, கோபத்தில் இவ்வளோ தள்ளி விட்டது உன் மேலே வந்து விழுந்துட்டா, நீ எதுக்கு இங்கே வந்து நின்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனை அப்படியே தூக்கி நிற்க வைக்கிறாங்க. வைன் அப்படியே தன்னோட லெஃப்ட் ஹேண்டால் ஸ்டொமக் அப்படியே லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டே, நகருங்க, நான் மினியோட மம்மிக்கிட்ட போகணும், என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் ஆண்டிக்கிட்ட போகணும், நகருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடி நீ இங்கேருந்து போகிற? என்னத்துக்கு போகணும்? ஏய் எந்திரிடி, மாயா எழுந்துடி, என்னத்தடி காட்டினேன் என் பொண்டாட்டிக்கிட்ட, என்னத்தை காட்டினேன் அப்படின்னு அதட்டுறாங்க. உடனே மாயாவுக்கு புரிஞ்சிடுச்சு வைன் தேங்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க, இப்போ சண்டை வந்திருக்கு அப்படின்னு. என்ன மிஸ்டர் கிம், நீங்கள் நானும் ஒன்றா இருந்து இப்போ நான் 4 மந்த் கன்சீவாக இருக்கேன். இவன் நம்ப மாட்டேன்ட்டா. நீ மட்டும் டேங்கோட பேபிக்கு மம்மியா இல்லை, நானும் தான் இருக்கேன்னு சொன்னேன், நம்பலை. நம்ம 2 பேரும் லவிடவையாக இருந்த மொமெண்ட்டை நான் வந்து உங்களுக்கு தெரியாமல் சில ஃபோட்டோஸும் ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுருந்தேன். ஃப்யூச்சரில் ஒரு ஹாப்பி மெமரிஸாக அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை அவள்கிட்ட காட்டினேன், நம்பிட்டா. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளோ தள்ளி விடுங்க, நான் உங்கள் கூட இருக்கும்போது என்ன பிரச்சனை? நீங்கள் என்னை இப்போ பிடிக்கலன்னு சொல்லலாம், ஆனால் முன்னாடி என்னை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போக போக எகெயின் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏதோ என் மேலே உங்களுக்கு கோபம். இவளை விட்டு தள்ளுங்க, இவன் மூஞ்சியை பாருங்கள், இவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ஏன் பொண்டாட்டியை உனக்கு எதுக்கடி பிடிக்கணும்? என் பொண்டாட்டி கால் தூசிக்கு நீ வருவியா? வைனை பார்த்து மூஞ்சியை பாருங்கிற, என்ன திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு ஹேரை பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டாங்க டயாங். டோர்வேக்கிட்டே நின்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த டயாங் மம்மி, ஐயோ என்னது இது, இவ்வளவு அக்ரெசிவாக நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிடுகிடுன்னு டயாங்கிட்ட வந்து அப்படியே மினியோட ஹேரை டயாங்கோட க்ரிப்பில் இருந்து எடுத்து விடுறாங்க. மினி பயங்கரமாக கத்திக்கிட்டு, ஐயோ ஆண்டி இங்கே பாருங்க வலிக்குது அப்பா அப்படின்னு அப்படியே ஹேரை ரப் பண்ணிக்கிட்டே, நான் 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் என்னை அடித்தாலும் உதச்சாலும் என் ஸ்டொமக்கில் இருக்க குழந்தைக்கு நீங்கள் தான் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. டயாங் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அப்படியே மாயாவோட சிக்ஸை பிடிச்சி அழுத்தி, இங்கே பாரு, நான் எனக்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்களை விட்டுட்டு என் பொண்டாட்டி கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஏதாவது தொந்தரவு பண்ணின என் ஹாப்பி லைஃப்பில் உன்னைய போட்டு தள்ளிடுவேன். என்னைய பற்றி உனக்கு நல்லா தெரியும்
அப்படின்னு ஒரு கோல்டு வாய்ஸில் மாயாவை பார்த்து சொல்கிறாங்க டேயாங். வைன் டேயாங்க்கு பேக்கில் தான் நின்றுருப்பாங்களா, ஸோ டேயாங்கோட இந்த ஃபேஷியல் ஃபெதர்ஸை நோட்டீஸ் பண்ணலை. ஆனால் மாயாவுக்கு பேக்கில் இருந்த டேயாங்கோட மம்மி நோட்டீஸ் பண்ணிவிட்டு உண்மையிலே பயப்படுறாங்க. டேயாங் விடு விடு விடு, மாயா வா அப்படின்னு சொல்லி டேயாங்கிட்ட இருந்து பிரித்து விட பார்க்குறாங்க மாயாவை. அந்த டைமில் டேயாங் அவங்க மம்மியை பார்த்து, இவ பண்ணுற அத்தனை திருட்டு வேலைக்கும் நீங்கள் நல்லா ஜால்ரா போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். வாயின்கிட்ட இதெல்லாம் காட்டுனது உங்களுக்கு தெரியும் தானே, ஐ மீன் இந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் காட்டுனது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் மம்மி அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, அது அதில் இருக்கிறதெல்லாம் உண்மை தானே, மாயா கூட நீ ஒன்று மண்ணா இருந்துட்டு ஹாப்பி லைஃப்பில் அவள் கூட தானே நீ வாழணும். ஒயினை போய் இப்போ இடையில பிடிச்சிருச்சுன்னு அவளை பிடிச்சிக்கிட்டேன்னா மாயாவோட லைஃப் என்ன ஆகுறது? இந்த ஒயின் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டா, அவளை ஒதுக்கி விடு, அனாதை பொண்ணு, இப்போ மாயாவை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே டேயாங் தன்னோட மம்மிக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. நினச்சி கூட பார்க்கல இந்த ஸ்லாப்பை டேயாங்கோட மம்மி. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. எகைன் கிட்ட போய் எகைன் ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க டேயாங்கோட மம்மிக்கு. டேயாங்கே, டேயாங் மம்மி அடிக்கிற நீ அப்படின்னு அழுகுறாங்க. அடிக்காம யாரை பார்த்து அனாதன்னு சொன்னீங்க? நீ என்னோட ஸ்டெப் மாம். நீ என்னென்ன வேலை எனக்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கன்னு நான் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உன் மேலே இருந்த அன்பில் நான் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு உன்னைய கண்டுக்காமல் நான் விட்ட தண்டம் என் பொண்டாட்டிக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை இவ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட காட்டியிருக்கீங்க. இப்போ எனக்கு என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. அதுக்கு நீங்கள் தான் காரணம். உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயாங் மம்மியோட ஹேரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாங்க டேயாங். ஐயோ, என்னது இது? நான் எதையோ மாயாவுக்காக பண்ண போக எனக்கே உயிருக்கு ஆபத்து வந்துடும் போலையே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே தன்னோட ஹேரை பிடிச்சிக்கிட்டு எழுந்து நிற்கிறாங்க டேயாங் முன்னாடி டேயாங் மம்மி. அந்த டைமில் மாயா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணுங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. டேயாங் அப்போ அவங்க மம்மியை அப்படியே இழுத்து கொண்டு போய் சைடில் உட்கார வச்சுட்டு, ஏய் மாயா, நீனும் மம்மி நீங்கள் 2 பேரும் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஏ வைன், குர்ரி ட்ராலியை அப்படின்னு சொல்லி வைனோட ஹேண்ட்ஸ்லேருந்து ட்ராலியை பிடுங்கி சைடில் எரிஞ்சிட்டாங்க. வைனுக்கே பயமாக இருக்குது டேயாங்கோட இந்த ஆங்க்ரினஸை பார்த்துட்டு. டேயாங் வைனை திட்டுவாங்க அதட்டுவாங்க, அடித்தது கிடையாது. ஆனால் தான் கண்ணு முன்னாடி தன்னோட மம்மியே இந்த போடு போட்டிருக்காங்களேன்னு நினைக்கும்போது பயமாக இருக்குது வைனுக்கு. அமைதியாக அப்படியே சைடில் போய் உட்காந்துட்டாங்க சோஃபாவில். டேயாங் அப்போ தன்னோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. ஃபேமிலி டாக்டர் இப்போ டேயாங்கோட கண் முன்னாடியே மாயாவை செக் பண்ணுறாங்க. மாயா கன்சீவாக இல்லை. வைன் அமைதியாக இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு பேசாமல் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் வைன் டாக்டரை பார்த்து, ஆண்டி 2 hours ஸ்டமக் பெயினாக இருக்குது, கொஞ்சம் என்னன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் டேயாங் வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னடி பண்ணுது உனக்கு, ஸ்டமக்கை பெயினாக இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. பெயினாக இருந்தது, லைட்டாக இருந்தது, இப்போ அதிகமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் வைனை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாரு வைன், பதட்டமாகக்கூடாது. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? இந்த டைமில் கால் பண்ணி மாயாவுக்கு மேரேஜ் ஆகலை, கன்சீவாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறீங்க, என்னது இது? டேயாங் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் வைனை பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் வைனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, இங்கே பாரு வைன், பதட்டப்படக்கூடாது, தூங்கணும். இந்த டைமில் எல்லாம் முழிச்சிட்ருக்கக்கூடாது, படுத்து தூங்கு. அப்புறம் மிஸ்ஸஸ் கிம், நீங்களும் உங்கள் அண்ணா பொண்ணு மாயாவும் வைனோட ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தூங்குறது இல்லையா? மாயா எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்க, அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் மம்மிக்கு பேச முடியல. ஐயோ, என் புருஷனோட கசின் இவ, எதுவுமே இவகிட்ட நல்லா பேச முடியாது, பொல்லாதவ, கம்முன்னு உட்காந்து சமாளிக்கணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, நான் அனுப்பிச்சி விட்டுட்றேன், நான் டைம் ஆகிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்புறேன், என் அண்ணாவுக்கு எஸ்டர்டே தான் கால் பண்ணேன், வைனை கவனமாக நீ தான் பார்த்துக்கணும், நல்லபடியாக டெலிவரி பண்ணிவிடணும்னு சொல்லியிருக்காங்க.
ஒயினுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் அண்ணா பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். தெரியாமல் நான் பண்ணிட்டேன், நான் போய் படுக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயினுக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டாச்சே, நான் ஏதோ புரியாமல் என் அண்ணன் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன், இதுக்கப்புறம் ஒயினை பத்திரமா பார்த்துக்கிறேன், தூக்கம் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அந்த டைமில் டயாங் அப்படியே அவங்களோட மம்மியை பார்த்து, மம்மி உட்காருங்க போகலாம், ஆண்டி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். ஓகே செல்லம், நீ உன் ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்கோ, ஒயின் மாதிரி நல்ல பொண்ணு உனக்கு எங்கே தேடியும் கிடைக்க மாட்டா அப்படின்னு சைட் ஐஸில் மாயாவையும் டயாங்கோட மம்மியையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே, கண்டவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உன் அழகான லைஃப்பை இழந்துடாத, ஒயினை பத்திரமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டயாங் இப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க, சின்ன வயசுலேருந்து இந்த ஆண்டியை தெரியும், அடிக்கடி ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க ஆண்டி. ஒயினுக்கு மினிக்கு டயாங்க்கு இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்கப் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் டயாங்கிட்ட ஒயினை நல்லா பார்த்துக்கணும், ஒயின் நல்ல பொண்ணு, மினி கூட அன்பாக நடந்துக்கணும் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் டயாங்கிட்ட சொல்லுவாங்க, டயாங்கா இவங்க உன்னோட ஸ்டெப் மாம், உன்னோட ஓன் மாம் கிடையாது, அவங்க சொல்கிறத கண்ணை முடிக்கிட்டு நம்பக்கூடாது அப்படின்னு இந்த ஆண்டி சொன்னது இப்போ தான் டயாங்க்கு புரியுது. கடவுளே, இந்த ஆண்டியை கூட நான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேனே, எல்லாமே இந்த ஸ்டெப் மாம்னால் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே சைடில் திரும்பி டயாங் தன்னோட மம்மியை தான் பார்க்குறாங்க. தெரியாமல் இவ சொன்னதை நம்பிக்கிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோன்னு சொல்லிட்டு தான் ஒயின்கிட்ட வந்து நாங்கள் அந்த வீடியோவை காட்டிவிட்டோம். காட்டுறதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என் லைஃப்பில் இன்டர்வியூ ஆனீங்க, நல்லா இருக்காது, கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மம்மியை பார்த்து. அவ்வளோதான், அடுத்த செகண்டே ஓடியே போயிட்டாங்க டயாங் மம்மி. மாயா எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு, டயாங் இந்த ஒயினை நம்பாத டயாங், புரிஞ்சுக்கோ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கி ஒரு பஞ்ச் மவுத்தை பார்த்து, அப்பா ஓ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடியே போயிட்டாங்க மாயா அந்த ரூமை விட்டு. இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒயின் அமைதியாக பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டயாங் அப்போ ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வேகமாக ஒயின்கிட்ட வந்து, அம்மோ பாத்தியா அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங்க அப்படியே எழுந்து நின்று ஒயின் அப்படியே ஐஸை பார்த்து, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, ஆனால் அவள் கூட இருந்த அந்த கிளிப்பிங்ஸ் உண்மைதானே அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங்க்கு பேச முடியலை. இல்லை அதெல்லாம் சும்மா ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்படியே டயாங்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து தன்னோட ஹெட் மேலே வச்சு, உண்மையிலே என்னை லவ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிறத ஃபேக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே பாரு, இந்த சத்தியம் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சும்மா இந்த படத்தில் வர ஹீரோயின்ஸ் மாதிரி தூக்கி தலையில் தூக்கி கையை வச்சுக்கிட்டா என்னது இது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். அப்படியே கொளரை பிடிச்சிட்டாங்க. நான் கேட்டதுக்கு பதில், என்னையை தவிர வேறு யாராவது ஒரு பொண்ணை தொட்டிருக்கீங்களா, இல்லை எனக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா பொண்ணுங்களை டச் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு மாயா மட்டும்தான் தோணலை, ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, எனக்கிட்ட நல்லா மறைக்க பார்க்குறீங்க. எனக்கு முன்னாடி நிறையா பொண்ணுங்க கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே டயாங்க்கு குப்புன்னு வேர்த்து போயிடுச்சு. அப்படியே தன்னோட ஃபோர்ஹெட்டில் வர்ற ஸ்வெட்டை வைப் பண்ணிக்கிட்டே, இங்கே பாரு ஒயின், நான் இப்போ உண்மையில தான் என் உயிரையே வச்சுருக்கேன், உனக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் நான் டச் பண்ண மாட்டேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். ப்ராமிஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன், சத்தியமெல்லாம் சும்மான்னு சொன்னீங்க, இப்போ என் மேலே ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? யூ சீட்டர், உன்னை நான் நம்பி ஏமாந்துட்டேன், உன்னை நான் நம்பி நல்லா ஏமாந்து ஸ்டொமக்கில் வேறு குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சீ, நீ கெட்டவன், உனக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்கக்கிட்ட அஃபேர் இருந்திருக்கு, உன்னால் அதனால தான் எதுவுமே பேச முடியாமல் நீ தடுமாறுற திணற. என்கிட்ட நீ வராத, என் மூஞ்சியிலே நீ முழிக்காத. ஐயோ, என் லைஃப்பை நீ கெடுத்துட்ட, போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணலான்னு நான் இருந்தேனே, எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட.
அப்படின்னு டேங்கோட கொலரை பிடிச்சி பயங்கரமாக க்ரிப் பண்ணிக்கிட்டு அழுகிறாங்க. கஷ்டமாக இருக்குது டேங்க்கு. அப்படியே வைனோட ஹிப்போடு அணைச்சிக்கிட்டாங்க டேங். சி, தொடாத, ஒரு சீட்டர், தொடாத என்னே நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் சைடில் திரும்பி உட்காரலான்னு போகிறாங்க. வைனுக்கு பிபி அதிகமாகிடுச்சு. ஒன்றும் புரியலை டேங்க்கு. வைன் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் வைன் அழுதுட்டு சைடில் திரும்பியிருப்பாங்க. அப்படியே டிசைனஸில் பேலன்ஸ் மிஸ் ஆகி குப்புரடிச்சு விழுந்துட்டாங்க. சைடில் இருந்த டேபிளில் அழகாக வைனோட ஸ்டொமக் போய் நல்லா இடிச்சிருச்சு. அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மயங்கி போயிட்டாங்க வைன். டேங் இப்போ தான் ரியாலிட்டிக்கு வர்றாங்க. வைன், ஐயோ வைன் என்ன அப்படின்னு வைன் ஃப்ளோரில் விழுகிறதுக்குள்ளே போய் பிடிக்கிறாங்க. இருந்தாலும் நல்லா ஹிட் ஆகிடுச்சு ஸ்டொமக்கில் வைனுக்கு. டேங் வைன் கொலாப்ஸ் ஆனது பிடிச்சிட்டாங்களா? ஸோ ஸ்டொமக்கில் ஹிட் ஆனது தெரியல. தன்னோட ஹேண்ட்ஸு தான் டேபிளில் வச்சுருக்கிறதா நினச்சிக்கிட்டு வைனை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. வைனுக்கு பயங்கரமான ஸ்டொமக் பெயின். மயக்கத்தில் இருந்தாலும் கூட வைனோட ஃபேஷியல் ஃபெதர்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிறத ஃபீல் பண்ணுறாங்க டேங். அம்மோ அம்மோ இங்கே பாரு, என்னை திட்டு, என்னை நான் அவளை அடி கூட அடிச்சிரு. என்ன பண்ணுது உனக்கு? நான் ஆண்டிக்கு எகைன் கால் பண்ணவா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் தன்னோட ஆண்டிக்கு கால் பண்ணுறாங்க. டேங்கோட ஆண்டி இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்களா? அவங்க நைட் டியூட்டியில் தான் இருக்காங்க. டேங் கால் பண்ணதுமே ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு டேங் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல ஆண்டி, வைன் ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் செவந்து போயிடுச்சு. அவளுக்கு ஏதோ சொல்கிறா, மயக்கத்தில் இருக்காளா என்னன்னு உனக்கு ஒன்றும் புரியலை. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா, வச்சுக்கக்கூடாது, அவளுக்கு பிபி ஹையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், உடனே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு டேங் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அம்மோ அம்மோ எழுந்துருடா அம்மோ, உனக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், எழுந்திரிமா அப்படின்னு சொல்லி டேங் மெல்ல வைனை தூக்குறாங்க. வைனை தூக்கிக்கிட்டு சைடில் திரும்புகிறாங்க. எகெயின் அப்படியே பெட்டை பார்க்குறாங்க டேங். ஒயிட் கலர் பெட்ஷீட், அப்படியே வைன் படுத்திருந்த இடம் மட்டும் அப்படியே ரெட் கலரில் இருக்குது. பதட்டமாகுது டேங்க்கு. என்னது இது அப்படின்னு அப்படியே சைடில் மிரர் வழியாக பார்க்குறாங்க வைனை. வைனோட பேக் சைடு அப்படியே ஸ்டெயின் ஆகி போயிருக்கு. டேங்க்கு புரிஞ்சிடுச்சு. ஐயோ என்னது இது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே வேகமாக ரூமை விட்டு வெளியில் போய் வேகமாக தன்னோட காரில் வைனை பேக் சீட்டில் படுக்க வச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ ஹாஸ்பிட்டல் கேரிடோரில் தான் நின்றுட்டுருக்காங்க. தன்னோட ஆண்டி வைனை இப்போ ஒரு ரூமில் அட்மிட் பண்ணி வைனை எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. இப்போ டாக்டர் ரூம்லேருந்து வெளியில் டேங் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சைடில் தான் டேங் உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு எழுந்து தன்னோட ஆன்ட்டிக்கிட்ட போய் என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? அவளுக்கு ஹை ப்ரெஷர், பிபி எகிரிடுச்சு, அதில் தான் மயங்கிட்டா. மயக்கத்தோட ஏதோ ஹிட் ஆகிருக்கு ஸ்டொமக்கில், விழுந்துட்டாளா கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் ஒரு பதட்டத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் வைன் ஸ்லிப் ஆகி டேபிளில் விழுந்திருப்பாங்களா? ஸோ நல்லா அது நினைவு இருக்குது. ஆனால் வைனை தூக்கணும்னு தோணலை டேங்க்கு. விழுக போகிறாங்களேன்னு தான் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் ஸ்டொமக் ஹிட் ஆகிருக்கும் டேபிளில். ஆமாம், டேபிளில் ஹிட் ஆனிச்சு ஸ்டொமக் உட்காரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டாள், ஸ்டொமக்கில் ஹிட் ஆனிச்சுன்னு இவ்வளோ அசால்ட்டாக எனக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? அப்படியே மதனம் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. எவ்வளவு சுறுசுறுப்பாக நீ இருப்ப. எங்கே உன் மம்மிக்காரி? அவளை நம்பாத. அவள் கூட ஒருத்தி சுற்றிக்கிட்டு திட்டாளே அண்ணா பொண்ணுன்னு சொல்லிட்டு, அவளும் உன் மம்மியும் உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வேட்டு வச்சு விட்ருவாங்க. உன் சொத்துக்காக தான் உன் மம்மிக்காரி சுற்றிக்கிட்டு திரிகிறா. உனக்கு பேபி சிட்டராக வந்தவடா உன் மம்மி. அழகாக உன் டேடியை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏதோ பிரச்சனை. உன் பக்கத்தில் என்னால் இருக்க முடியல. நான் அப்ராட் போயிட்டேன் படிக்கிறதுக்காக. இங்கே பார்க்கும்போது நீ ஃபுல்லாக உன் மம்மியோட கண்ட்ரோலில் இருந்த. என்ன தான் ஆச்சு உனக்கு? நீ ஒரு 10 minutes லேட்டாக வந்திருந்தாலும் உன் குழந்தை மிஸ்கேரிங் ஆகிடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நீ உட்காந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு பேசவே முடியல. ஆண்டி ஐம் சாரி,
நான் இதுக்கப்புறம் ஒயினை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினை மட்டும்தான் நீ கவனிச்சுக்கணும். உன் மம்மி கும்மின்னு எவ பின்னாடியாவது நீ சுற்றிக்கிட்டு ஒயினை கண்டுக்காமல் இருந்த உனக்கு உன் குழந்தை இல்லைன்னு நினச்சிக்கோ. அவளுக்கு பிபி அதிகமாக இருக்குது. இந்த டைமில் டேப்லெட்ஸும் அதிகமாக பிபிக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அவளை டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேயாங் அப்படியே ஒயினோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஒரு வீக்கான ஃபேஸில் ஒயின் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. கஷ்டமாக இருக்குது டேயாங்க்கு. அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே சைடில் இருக்கக்கூடிய சேரில் அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்படியே ஒரு 3 years பாஸ் ஆகுது. டேயாங் இப்போ தன்னோட ஆஃபீஸை ஃபுல்லாக அவங்களே டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜுன்னு சொல்லிவிட்டு தன்னோட ஒர்க் ஷெட்யூலை அதிகப்படுத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸ்லேயே தன்னோட டேஸை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் டேயாங்க்கு இப்போ ஒய்யாரி, பார்க் ஜியோன்னு 3 பேபிஸ் இருக்காங்க. ஒயின் என்னைக்கு டேயாங் மாயா கூடயும் மற்ற பொண்ணுங்க கூடயும் ஒன்றா இருந்திருக்காங்கங்கிறது தெரிஞ்சதோ அந்த செகண்ட்லேருந்து டேயாங் கிட்ட பேசுகிறதில்ல. இப்போ 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இப்போ 2.5 ஏஜ் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒயின் டேயாங் கிட்ட பேசலை. டேயாங் பக்கத்தில் இருந்தாவே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. குழந்தைங்கள தூக்குனாவோ கொஞ்சினாவோ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் டேயாங் கூட இருக்காங்க ஒயின். மற்றபடி டேயாங்கை யாரோ மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு தன்னோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேயாங் இப்போ எந்த சேட்டையும் பண்ணுறதில்ல. ஒயினுக்காக உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு டேயாங் இப்போ எந்த கிளப்புக்கும் போகிறதில்ல. ஜிமினையும் ஜேகேவையும் கூட டேயாங் போய் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் விஷயமாக அவங்க கூட பேசுகிறதோட சரி. ஃபுல் டே ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. கரெக்டாக 6 o'clock வீட்டுக்கு வந்துடுவாங்க. குழந்தைங்க விளையாடுறதையும் ஒயின் குழந்தைங்கள பார்த்துக்கிறதையும் ஆசையாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏர்லராகவே தூங்கிடுவாங்க. மார்னிங் எழுந்து 9 o'clock ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. இதுதான் இந்த 3 yearsஆக டேயாங்கோட டியூட்டி. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒயின் இப்போ ஒய்யாரியை அப்படியே ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு பார்க்கையும் ஜியோனையும் சைடில் டேபிளில் உட்கார வச்சு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி ஒயினை பார்த்து சொல்கிறாங்க, மம்மி நான் டேடி மாதிரியே இருக்கேன். என்னோடய தம்பிங்க 2 பேருமே டேடி மாதிரியே தான் இருக்காங்கன்னு என்னோட மிஸ் சொன்னாங்க எனக்கு. ஏன் நான் உங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினப்போ ஒய்யாரியை பார்த்துட்டு, குழந்தைங்க மம்மி மாதிரி இருப்பாங்க, இல்லை டேடி மாதிரி இருப்பாங்க, இல்லாட்டி வீட்டில் இருக்க பெரியவங்க மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான். என்ன மாதிரி இல்லாததுக்கு நான் என்னம்மா பண்ணுறது? நீ டேடி மாதிரி இருக்க, உன் தம்பிங்களும் டேடி மாதிரி இருக்காங்க, அது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மம்மியை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் மம்மி மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. டேயாங் அப்போ ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏன் டேடியை உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு டேடியும் பிடிக்கும் டேடி, எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் எனக்கு மம்மியை தான் உங்களை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜியானும் பார்க்கும், டேடி எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை தான் பிடிக்கும், அப்புறம் தான் மம்மி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே ஓகே அமைதியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் ஆன்னு மவுத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க ஒய்யாரி. ஒய்யாரியோட மவுத்தில் இட்லியும் புதினா சட்னி வச்சு விட்டுட்டு, பார்க் ஜான் மவுத்தை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் இட்லியை போட்டு புதினா சட்னியில் தொட்டு ஊட்டி விடுறாங்க. டேயாங் எதுவும் பேசலை. ஒயின், குழந்தைங்களுக்கு விவரம் தெரியுது. இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு அடம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒயின் கிடுக்கிடுன்னு அங்கேருந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. எதுவுமே பேச முடியல. மினியோட மம்மியும் அமைதியாக டேயாங்கையும் ஒயினையும் தான் பார்த்துக்கிட்டு அவங்களோட ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மினி டேயாங்க்கு எப்போதும் போல் பர்சனல் பிஏவாக இருக்காங்க. மினியோட மம்மி டேயாங்க்கு இட்லி எடுத்து வச்சுக்கிட்டே, இங்கே பாருங்கள், சும்மா ஒயினை போய் தொந்தரவுப்படுத்தாதீங்க, போக போக அவள் புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணுறப்பெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ என் குழந்தைங்க கூட என் ஒய்ஃப் கூட ஹாப்பியாக இருக்கலான்னு திருந்தி வாழும்போது தான் எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக சரியாயிடும், வருத்தப்படக்கூடாது. நாளைக்கு டேடி வர்றாங்க, நல்லபடியாகி வர்றாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் வருத்தப்படலை.
டேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிளேட் எடுத்துகிட்டு சிங்கில் வச்சுட்டு ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு டேங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங்கோட இந்த மாறுதலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மினிக்கும் மினியோட மம்மிக்கும். ஆனால் ஒயின்கிட்ட பேச முடியல. ரீசன், ஒயின் உண்மையிலேயே டேங்கால் சஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ மெதுவாக ஒயின் வந்து ரெக்கவர் ஆகட்டும்னு விட்டுட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டேங் இப்போ தன்னோட டேடிக்காக அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டுலிப் ஃப்ளவரில் ரெடி பண்ண பொக்கேவை வச்சுக்கிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. டேங்கோட டேடி கார் மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. டேங்கோட டேடி குழந்தைங்கள வீடியோ காலில் தான் பார்த்துருப்பாங்க. இப்போ வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல. ஒயின் 3 பேபிஸையும் இன்றைக்கி பேபி சிட்டிங் கிளாஸ்க்கு அனுப்பலை. டிக்கா ரெடி பண்ணி அங்கிளை பார்க்குறதுக்காக உட்கார வச்சுருக்காங்க. கார்லேருந்து டேங்கோட டேடி காரிடோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி அப்படியே நின்று இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறாங்க. டேங் ரொம்பவே ஒரு ஹாப்பி ஃபேஸில் டேடி அப்படின்னு அப்படியே ஒடியாந்து டேங்கோட டேடி ஹக் பண்ணுறாங்க. டேங்கோட டேடிக்கு இந்த மாற்றம் நல்லா தெரியும். ஒரு பிரைட்டான ஸ்மைலில் டேங்கை ரொம்ப ஆசையாக பேக் பண்ணி எப்படி இருக்கு செல்லம் அப்படின்னு டேங்கோட ஹேரெல்லாம் கோதி கொடுக்குறாங்க. அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க. டேங் அடிக்கடி அவங்க டேடியை பார்க்க போயிட்டு வந்திருப்பாங்க. ஒயின் தான் பார்க்கவே இல்லை. ஒயின் அப்படியே சைடில் நின்றுட்டு டேங்கோட டேடியை தான் ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேங்கோட டேடி டேங்கிட்ட என்னாச்சு ஒயினினோன்ட்ட பேசலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் நான் வந்துட்டேனே பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினா அப்படின்னு வேகமாக ஒயின்கிட்ட போய் ஒயினை ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி எப்படி அம்மா இருக்க, உன்னைய பார்த்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸில் வந்துடுறேன்ட்டு போனேன். 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பரவாயில்ல, ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது அங்கிள், நீங்கள் வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே பாருங்க யார் யார் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைலில் ஒயின் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஒயின் 2 ஸ்டெப் தள்ளி நின்றுக்கிட்டாங்க. டேங்கோட டேடி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இவனுக்கு வேணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே பேபிஸை பார்க்குறாங்க. ஒய்யாரி ஒரு பிரைட் ஸ்மைலில் நின்றுட்டுருக்காங்க. பக்கத்துலேயே பார்க்கும் ஜியோன்னு நின்றுட்டுருக்காங்க. 3 பேபிஸையும் அப்படியே ஒன்றா சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க டேங்கோட டேடி. ஒரு பிள்ளையை பெற்று போட்டு தடுமாறிட்டு கிடந்தேன். இப்போ எனக்கு 3 கிராண்ட் சைல்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒய்யாரி செல்லம், பார்க் ஜியோன் 2 பேரில் யார் பார்க் யார் ஜியோன் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் கேட்டதும் ஒயின் சொல்கிறாங்க, இதோ இவர் வந்து பார்க், இவர் வந்து ஜியோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோ 2-3 நாளில் அடையாளம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 3 பேபிஸையும் ஒன்றா தூக்கிக்கிட்டே மேன்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க. மினியோட மம்மி காஃபி போட்டுட்டு வந்து டேங் டேடிக்கு கொடுக்குறாங்க. மினியோட மம்மியை பார்த்ததும் டேங் டேடி பிரைட்டான ஸ்மைலில் எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா, மினி எப்படி இருக்கா, டேங் ஆஃபீஸில் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறானா, மினி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்துட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி டேங் டேடிக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ தான் காஃபி குடிச்சிட்ருக்கேன், அதுக்காட்டி ஜூஸா, இப்படி வை நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன், எப்படி இருக்காமோ அப்படின்னு கேட்குறாங்க டேங் டேடி மினியை பார்த்து. மினியை இப்போ சிரிச்சுக்கிட்டே நான் நல்லா இருக்கேன், மிஸ்டர் கிம் ரொம்ப சூப்பராக அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க, அப்புறம் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள் அப்படின்னு டேடி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க மினி. ரொம்ப சந்தோஷமாக மினி ஒயின் 2 பேரும் டேங்கோட டேடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்க் ஜான் ஒய்யாரி 3 பேரும் ஒயின் இவ்வளோ ஹாப்பியாக டேங்கோட டேடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத ஆசையாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே, தாத்தா என்னோட மம்மி இவ்வளோ சிரிப்பாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. டேங்கோட டேடி அப்படியே ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அப்படியா, ஏன் மற்றவங்கள்ட்ட எல்லாம் மம்மி சிரித்து பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பேசுவாங்க, மினி ஆண்டிக்கிட்ட அப்புறம் பாட்டிமாக்கிட்ட பேசுவாங்க, டேடிக்கிட்ட பேசவே மாட்டாங்க, டேடியை பார்த்து முறைப்பாங்க, ஊன்னு முகத்தை வச்சுக்கிட்டு முறைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒய்யாரி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜியானும் பார்க்கும், ஆமாம் எங்கள் டேடியை என் மம்மிக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, எங்களை தான் பிடிக்கும், எங்கள் டேடியை பிடிக்கவே பிடிக்காது என் மம்மிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜியான். பார்க் உடனே, ஆனால் டேடிக்கு மம்மியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சிடுச்சு ஒயினுக்கு குழந்தைங்க எந்த அளவுக்கு தன்னை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் எதுவும் பேசலை, அமைதியாக கீழே குனிஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டேங்கோட டேடி,
2 சூனியக்காரிங்க இருந்தாலுங்க இந்த வீட்டில். அந்த சூனியக்காரிங்க பல வேலைகளை பார்த்து தான் மம்மிக்கு டேடியை பிடிக்காமல் பண்ணிட்டாங்க. அவளுங்களை நான் விரட்டி விட்டுட்டேன். உன் டேடிக்கிட்ட சொல்லி அவளுங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட சொல்லிட்டேன். உன் டேடி விரட்டி விட்டுட்டான். இதுக்கப்புறம் உன்னோட மம்மி உன் டேடிக்கிட்ட அன்பாயிடுவாங்க, நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஜாலி! அப்போ என் மம்மியும் டேடியுமே எங்கள் 3 பேர்த்தையும் கொண்டு வந்து பேபி சிட்டிங் கிளாஸில் விடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. ஏன்னா ஒய்யாரி பார்க் ஜானை விடவே கொஞ்சம் விவரமான குழந்த. ஸோ நல்லா புரியும் ஒய்யாரிக்கு எல்லாமே. ஒய்யாரி அடிக்கடி வாங்கிக்கிட்ட டேடியும் நீங்களும் எப்போ வந்து எங்களை ஸ்கூலில் விடுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஒய்யாரி இப்படி சொன்னதும் ஒயனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒய்யாரி நானும் டேடியும் உன்னை கொண்டு வந்து ஸ்கூலில் விடுறோம். எனக்கு டேடியை பிடிக்கும், பிடிக்காதுன்னெலாம் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இனிமேல் டேடிக்கிட்டேயும் பேசுவேன். டேடி எனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டேங்கோட டேடி அமைதியாக எதுவுமே சொல்லிக்காமல், ஓகே ஓகே கிட்ஸ், உங்களுக்கு நான் நிறையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் மினி ஒயின், மினி மம்மி, உங்கள் எல்லாருக்குமே நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ராலியில் இருக்குது. உங்களோட நேம் ஸ்டிக் பண்ணி ட்ராலி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களோட நேம் போட்டிருக்க ட்ராலியை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் டேங்கா, உனக்கும் ஒயினுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கா இப்போ டேடியை பார்த்து என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீ எனக்கு ஒரே பையன்தான்டா. நீ ஏதோ ஒரே டெலிவரியில் 3 கிட்ஸை பெர்த் பண்ணிட்ட. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் பத்தாது, நான் நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 or 3 கிராண்ட் சைல்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹனிமூன் ட்ரிப் போட்டிருக்கேன். இப்படி குழந்தைங்களோட போய் ஒரு ஹனிமூன் என்ஜாய் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கிள் என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரம்மோ, அவன் தப்பு பண்ணியிருக்கான் எனக்கு தெரியும். நான் அப்ராடில் இருக்கும்போது உனக்கிட்ட ஃபோனில் எதுவும் பேசிக்கக்கூடாதுன்னு நான் பேசலை. 3 இயர்ஸாக நீ அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை விட்டு எங்கிட்டாவது போகிறானா? உன்னையே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். மினியோட மம்மியும் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது நிறையா சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அவனுக்காக ஒரு சான்ஸ் கொடு. அவனுக்கு வேண்டாம், எனக்காக அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு. அவன் பண்ணதெல்லாம் தப்பு தான். மம்மி இல்லாமல் ஸ்டெப் மாமோட இன்ஃப்ளூயன்ஸில் வளர்ந்தவன். இதை நான் கவனிச்சிருக்கணும். கவனிக்காமல் விட்டது என் மேலே தப்பு. என்னை நீ அங்கிள்னு நினைக்காம டேடியாக நினைக்கிற அப்படின்னா டேங் கூட நீ ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். எனக்காக இந்த ஒரு லாஸ்ட் சான்ஸ் டேங்க்கு கொடுக்கணும் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் எதுவுமே பேசலை. அமைதியாக கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. ஒயின், டுமாரோ மார்னிங் உனக்கும் டேங்க்கும் ஃப்ளைட் டிக்கெட் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். குழந்தைங்களோட நீ ரெடியாகி மார்னிங் நீ டேங் கூட இந்த ஹனிமூன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ண கிளம்பணும். அப்படி கிளம்புனாதான் நீ என்னை டேடின்னு உண்மையிலேயே நினைக்கிறேன்னு நான் நம்புவேன். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கே நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணுறேன். உன்னையும் டேங்கையும் நான் பிரித்து விட்டுடுறேன். குழந்தைங்க உன் கூடயே வளரட்டும். வீக்லி ஒன்ஸ் டேங்கை வந்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அமைதியாக கீழே குனிஞ்சு அங்கிள் சொன்னதை கேட்டுக்கிட்டே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங் எதுவுமே பேசாமல் அமைதியாக எழுந்து ரூமுக்கு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் நைட் டின்னர் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஒயின் இப்போ குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நல்லா கார்டனில் விளையாட விட்டுட்டு இப்போ குழந்தைங்களையும் பாத் பண்ணிவிட்டு அழகாக கூட்டிகிட்டு வந்து பெட் டைம் ஸ்டோரி சொல்லி படுக்க வச்சிட்ருக்காங்க குழந்தைங்கள ஒயின். அந்த டைமில் டேங் அமைதியாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் 3 கிட்ஸையும் நல்லா தூங்க வச்சு அவங்கவுங்களோட பேபி பெட்டில் படுக்க வச்சு மஸ்கிட்டோ நெட் போட்டுட்டு ஒயின் தன்னோட நைட் வேர் எடுத்துக்கிட்டு பாத் பண்ணலான்னு ரெஸ்ட் ரூம் கிட்டே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஐ மீன் வாட்டர் ஃபால் ஆகிற சவுண்டு கேட்கல. டேயாங் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. அது மைல்டாக வெளியே கேட்குது. டேயாங் அடிக்கடி இந்த மாதிரி பாத்ரூம்குள்ளே போய் நின்று அழுவாங்க. ஒயின் அதை ஃபீல் பண்ணியிருந்தாலும் கஷ்டமாகவே இருந்தாலும் டேயாங் கிட்டே போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பாரத்தை ஃபீல் பண்ண முடியுது மனசுக்குள்ளே ஒயினுக்கு. அப்படியே நின்றுக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி பெட்டுக்கிட்டே போகலான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒயினுக்கு முடியல. டோர் நாக் பண்ணுறாங்க. ஒரு ஃபியூ நாக்லேயே டேயாங் தன்னோட ஐஸெல்லாம் பாத்ரூம்குள்ளேயே வைப் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டேயாங் இப்போ தான் பாத் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது பார்க்கும்போதே.
ஐம் சாரி வாயின், டைம் எடுத்துக்கிட்டேன், நீ போய் பாத் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. வாயினை அப்படியே டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. இந்த 3 இயர்ஸில் இப்போ தான் டேங்கை டச் பண்ணுறாங்க வாயின். டேங் அப்படியே திரும்பி வாயினை பார்த்து, வாயின் டிவோர்ஸ் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கஷ்டமாக போயிடுச்சு வாயினுக்கு. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க டேங்க. நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் பண்ணது தப்பு. இருந்தாலும் அங்கிள் இப்போ சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்கள் தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வளர்ந்துருக்கீங்க. அதனால் தப்பாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு டேங்க நிமிர்ந்து பார்த்து சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே டேங் வாயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, தப்பே பண்ண மாட்டேன், எனக்கு நீ மட்டும் இருந்தால் போகிறோம். என் குழந்தைங்களும் நீ என் கூடயே இருக்கணும், என் டேடி என் கூடயே இருக்கணும். நான் எந்த தப்பும் இனிமேல் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நீ பேசாமல் என்னைய கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க. வாயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே டேங்கோட டியர்ஸை வைப் பண்ணி விடுறாங்க. வைப் பண்ண டேங்க்கு கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வாயின் அப்படியே டேங்கோட பேக்கெட்டை பிடிச்சி லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேங்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. பயங்கரமான ஷாக். அப்படியே வாயினை தூக்கிக்கிட்டு பெட்டுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் அப்படியே அமைதியாக பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. வாயின் தன்னோட கிஸ்ஸை ப்ரோக் பண்ணிவிட்டு, உங்களை நான் உண்மையிலேயே என் குழந்தைங்க ஸ்டொமக்கில் இருக்கும்போதே மன்னிச்சிட்டேன். ஐ மீன் என்னோட 8-9th மந்த் இருக்கும்போதே, என்னோட பேபி ஷவர் பண்ணும்போதே நான் மன்னிச்சிட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தயக்கம். உங்களை கொஞ்சம் நான் விட்டு பிடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நாள் ஆக உங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு புரியாமல் ஒதுங்கியே இருந்துட்டேன். மன்னிச்சுக்கோங்க இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு அழுகிறாங்க. டேங்க்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ பரவாயில்ல பேபி, நான் பண்ண அத்தனை தில்லுமுள்ளு வேலைக்கும் நீ என்னை தண்டிச்சது ஒரு தப்பும் கிடையாது. எனக்கு நல்லா வேணும், ஆனால் என்னால் நீனும் கஷ்டப்பட்டுருக்கான், சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் அப்படியே வாயினை தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வாயின் டேங் 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி சாரி கேட்டுக்கிட்டு இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இப்போ வாயின் டேங்கோட லேப்பில் தன்னோட ஹெட்டை வச்சு அமைதியாக படுத்துக்கிட்டே, நாளைக்கு நம்ம ஹனிமூன் ட்ரிப் போகலாம், இதுக்கப்புறம் நம்ம சண்டையே போட்டுக்கக்கூடாது. குழந்தைங்க இன்றைக்கி எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு சொன்னாங்கள்ல, எனக்கு உண்மையிலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைங்க முன்னாடி உங்ககிட்ட நான் இனிமேல் கோபப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பேபி, நீ என்கிட்ட கோபப்பட்டால் கூட நான் கவலைப்பட மாட்டேன், நீ என் கூடவே இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாயினை அப்படியே மேலே தூக்கி படுக்க வச்சு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க டேங். வாயினை அப்படியே பேக் பண்ணிக்கிட்டு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.